ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபின்னே சொல்லலாம். மட்டன் பாயா குழம்பு, அதாவது ஆட்டுக்கால் பாயா குழம்பு எப்படி செய்கிறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. பலவீனமாக ரொம்ப சத்து கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த குழம்பை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு மட்டன் பாயா வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது முடி இருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணுங்கள். முடி இருந்து நம்ம அதை சமைச்சு சாப்பிட்டுட்டோன்னா வயிறு பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நல்லா அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது சால்ட்டு, இதை மட்டும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்படி ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் சூப் செய்யணுன்றவங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து தான் சூப் செய்வோம். அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சூப் செய்யலை, வெறும் குழம்பு மட்டும் தான் செய்ய போகிறேன். குக்கரை மூடி ஒரு 7 விசில் போல் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு தெரியணுன்றதுனால பேனில் தாளிக்கிறேன், இல்லைனா குக்கர்லேயே கூட தாளிச்சிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். நம்ம இதில் எண்ணெய் நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மட்டன் பாயா குழம்புன்றதுனால அதுலேயே நிறைய எண்ணெய் விடும். ஸோ எண்ணெயை குறைச்சிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். முன்னாடியே கொஞ்சம் சால்ட் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இது கூட வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே குழஞ்சி வரும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி 1 ஸ்பூன் பூண்டுன்னு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு இது சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம இதில் கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பாயா வாங்கினதுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவும் நம்ம சேனல்லையே இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நம்ம சேர்த்துக்கும்போது நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது, எண்ணெய் அதிகமாக சேர்க்காததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் வதங்க விடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாலாம் தண்ணியில் கொதிக்கட்டும். மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மசாலாலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குக்காக இருக்குது. இப்போது நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு, அதாவது ஒரு பாதி அளவுக்கு தான் இந்த பாயாலாம் வெந்திருக்கு. இன்னும் இது வேகணும். இப்போ இதை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த பாயா கூட நல்லா இந்த மசாலாலாம் கலந்து போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குக்கரில் வேக வைக்கிற தண்ணியை கண்டிப்பாக இந்த குழம்புல சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம மட்டன் பாயா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாயா வேக வச்சு எடுக்கிறதுக்கு இவ்வளோ தான் விசில் அளவு அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற மட்டன் பொறுத்து அதுவுமே மாறும். ஒரு சிலது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், ஒரு சிலது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டே பாதி டைம் வேக வச்சிட்டோன்னா நமக்கு இன்னும் எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது அழகாக கொஞ்சம் நேரம் இதிலே கொதிக்கட்டும். மசாலாவோட அந்த இஞ்சி பூண்டு அப்புறம் கரம் மசாலா அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த பாயால் ஏறட்டும். இது கூட நம்ம தேங்காயும் சேர்த்து கொதிக்க வைப்போம் கடைசியாக. ஸோ தேங்காய் நீங்கள் சின்ன தேங்காவாக எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மூடி போட்டுக்கலாம். பெரிய தேங்காவாக இருந்தால் அதில் 1/2 மூடி போட்டுக்கலாம், சரியாக இருக்கும்.
நான் இப்போது இந்த குழம்புக்கு வந்து 1/2 கிலோ குழம்புக்கு வந்து இந்த அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது போதுமானதாக இருக்கும். தேங்காய் சேர்க்கும்போது காரம் குறையும். ஸோ நீங்கள் வந்து காரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இதை திருப்பி குக்கருக்கு மாற்ற போகிறோம். நம்ம குக்கரில் வச்சு தான் திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பேன்லேயே காமிக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குழம்பு. நம்ம குக்கருக்கு மாற்றும்போது தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்புக்கு தேவையானதை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம திருப்பி இதை ஒரு 7-8 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்க்குறேன். இப்படி நம்ம கடைசியாக பெப்பர் பொடி சேர்க்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் அப்புறம் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதை போட்டு நம்ம திருப்பி விசிலுக்கு வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு 8 விசில் 7 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் 7 விசில் விட்டுருந்தேன். 7 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம மட்டன் பாயா குழம்பு சும்மா சூப்பராக கொதிச்சுக்கிட்டு செம்ம வாசனையாக இருக்கும். இது சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது, இன்னும் கொதிக்கிறது கூட அடங்கலை. இது கொஞ்சம் கொதிக்கிறது நின்னதுக்கப்புறமா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கெட்டிப்படும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்து கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு தரலாம். குழம்பாவோ இல்லை சூப்பாவோ வச்சு கொடுத்திங்கன்னா அங்கே உடல் நலன் வந்து சீக்கிரமாகவே சரியாகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.